தமிழகத்துல இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் விவகாரம் பேசுறேன். அதே நேரத்துல வந்து ஆர்மியை பத்தின ராணுவத்தை பத்தின விஷயங்கள் பேசுறேன். அப்ப இங்க வந்து என்ன மரபு பார்க்கப்படுதுன்னா, 2ஆம் நிலையில இருக்கவர் 1ஆம் நிலையில இருக்கிறவரோட அலுவலகத்தை பார்த்துட்டு அவர் வந்து கொஞ்ச நாள் போட்டுவாரு. அதுக்கப்புறம் தலைமை நீதி பதவி போட்டதுக்கு பிறகு அந்த பதவி அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் வேலையை பார்ப்பார். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, தலைமை பொறுப்புல இருக்கிறவருக்கு 1 மாத நீட்டிப்பு கொடுக்குறாங்க, வேலை நீட்டிப்பு. அப்ப என்ன ஆகும்னா, 2வது இருந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு மனக்கசப்பு வரும். என்னப்பா இது, இவரு ரிட்டையர் ஆவார்னு பார்த்தா இவரு வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப ஒருவேளை திருப்பி ஆட்சிக்கு வந்தா இவரே கண்டினியூ ஆவாரா? எதனால இந்த எக்ஸ்டென்ஷன் இவருக்கு கொடுத்தாங்க? நம்ம ராணுவத்துலனா தலைவர்களுக்கு தளபதிகளுக்கு பஞ்சம் இருக்கா, இல்ல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு பஞ்சம் இருக்கா? அப்படி இருக்கும்போது எதுக்கு இது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கடைசி நேரம் ஒரு சர்ச்சையில வந்து போய் இந்த ஒரு இஷ்யூ சிக்கி இருக்கு. இது ஒரு ஏன் சர்ச்சையாகுதுன்னா, இதற்கு முன்னாடி அம்மையார் இந்திரா காந்தி பீரியட்ல நீங்களே சொன்னீங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. அவர் ஒரு சர்வாதிகாரி, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை ஓரளவுக்கு கம்மியா இருக்கிற ஒரு நபர், இல்ல நம்பிக்கையே இல்லாத நபர். கடைசியில எமர்ஜென்சி அவங்க அப்பதான் இருந்தாங்க.